வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். கடந்த 10 நாட்களாகவே தங்கத்தோட விலை சரிவில் தான் நீடிக்குது. நம்மளுக்கு ரூ. 1700 1600 ஆல்மோஸ்ட் சரிஞ்சு காணப்படவில்லை. வெள்ளியோட விலையில் அதிரடியான ஏற்றம் காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு பார்க்கப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் ரூ. 127 காணப்படவில்லை. 1 கிலோ 1,27,000 இன்னைக்கு ஒரே நாளில் ரூ. 800 விலை உயர்ந்து காணப்பட்டாலும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு 1,29,000 1,23,000 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 88% இருக்குது. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தோன்னா 1 கிராம் 10,118 காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கேரட் கூட 8 கிராம் நம்மளுக்கு 80,944 அப்படிங்கிற சரிவில் காணப்படல. இது ஆல்மோஸ்ட் கடந்த 10 நாட்களில் ரூ. 1,700 சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81,000 குறைந்தபட்சமாக 78,500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது. 22 தங்கத்தோட விலையானது 1 கிராம் 9,275 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல. இது மேற்கொண்டு நம்மளுக்கு 9,500 8,650 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம 22 கேரட்டோட 8 கிராமோட விலையை பார்க்கலாம். 8 கிராமோட விலையானது 74,200 அப்படிங்கிற தொடர் சரிவில் ஆல்மோஸ்ட் ரூ. 1,600 சவரனுக்கு கடந்த 10 நாட்களில் சரிஞ்சு காணப்படுது. இந்த 10 நாட்களில் ஏற்றம்ங்கிறது முற்றிலும் இல்லைன்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுறதில்ல. 8 கிராம் மேற்கொண்டு 74,500 குறைந்தபட்சமாக 70,000 70,900 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையானது நம்மளுக்கு தொடர்ச்சியாக 45,000 புள்ளிகளுக்கு மேலேயே நீடிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெர்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிசோன் போன்ற பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது. அதே போல் யூனிலிவர் பங்கானது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது. இப்படி அமெரிக்க பங்குச்சந்தையானது ஒரு சைடு ஏற்றம் பெற்றுட்டு வர வேலையில் அமெரிக்காவோட பத்திரச்சந்தையும் இப்போது சிறப்பான ஏற்றங்களையும் உயர்வுகளையும் பெற்று வருது. இப்படி பங்குச்சந்தை பத்திரச்சந்தை இரண்டுமே உயரும் போது என்ன ஆகுனா பங்குச்சந்தையிலையும் பத்திரச்சந்தையிலையும் முதலீடு அதிகமாகும். ஏன்னா தங்கம் போல இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நீங்கள் லாபங்களை அதிகமாகவும் எடுக்க முடியும், அதே போல் லாபங்களை வெளியிலையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவர காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேலும் சரிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு.